ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் சுவாமிக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நம்ம விகாஸ் சார்பாக சொல்லிவிடுவோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. அவர் கடவுள் ஆசீர்வாதத்தோடு நிறைய சந்தோஷமாக இருக்கணும், நிறைய அழகான விருதுகள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம் பிறந்த நாளுக்கு. அடுத்த ப்ரோமோவில் வந்து கங்கா, காவேரி, சாரதம்மா உட்காந்து பேசியிருக்காங்க. கங்கா கேட்குறா, உன்னை விஜய் ஏதாவது தவறாக நினைக்கிறாரான்னு. சாரதாம்மா சொல்கிறாங்க, இல்லடி பாவம் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. அந்த சமயத்தில் அந்த செகண்ட் ஃபேமிலி அந்த இடத்துக்கு வருது. வந்து அக்கான்னு சொன்னதும் சாரதம்மாவுக்கு கோவம் வருது. யாரடி அக்கான்ற, பின்ன உங்களை பேரை சொல்லியா கூப்பிட முடியும், அக்கான்னு தானே கூப்பிட முடியும்னு ரொம்ப எகத்தாலியமாக சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா ஃபாரின் லேடி போல் தெரியலையா, அதான் சொன்னனே பக்கத்தில் தேனின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து சாரதம்மா சொல்கிறாங்க, அழகான பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல் ஒரு கூத்தியாருன்னு சொல்லிட்டு. இது உண்மை தானே. செகண்ட் குடும்பம் வச்சுருக்கிறவங்க ஒய்ஃபெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. ஆனால் அவங்களுக்கு செகண்ட் ஃபேமிலி வச்சுருக்கோம். அது வந்து ஆண்களோட சுபாவம். ஆனால் எல்லா ஆண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில ஆண்கள் அதை இந்த இடத்துல அழகாக கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க, குரங்கு போல் கூத்தியாருன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஃபேமிலி அம்மாவும் அழகாக தான் இருக்காங்க. ஆனால் சாரதம்மா இந்த வார்த்தை சொல்கிறாங்க. சாரதம்மாவுக்கு மனசில் சந்தானம் இப்படி செய்தாரான்னு ஒரு நினப்பு வந்துட்டாவே, ஒரு சங்கடம் வந்துட்டாவே போதும், அந்த ஃபேமிலி உண்மையான சந்தானோட ஃபேமிலியானா கண்டுபிடிச்சிடுவாங்க. இங்கே விஜயம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர் கொடுத்து அனுப்பலான்னும் போது அந்த கிருஷ்ணா ஏதாவது பேசினா அவருக்கும் ஒரு சந்தேகம் வந்து ஏதாவது கண்டுபிடிக்கிறாரான்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் பார்க்கலாம். பை பாய்.